வணக்கம் அனைவருக்கும். நம்ம ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்க வகுப்போட கிளாஸ் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வகுப்புல நம்ம பஞ்சாங்கத்தோட அடிப்படை விஷயங்களை பத்தி தான் பார்த்தோம். பேசிக் விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான, நம்ம டெய்லி லைஃப்ல வழிபாடுகள்ல மிக முக்கியமான பஞ்சாங்கங்கள் பத்தி, அப்புறம் அதோட திதிகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சந்திரன் ஏன் தினமும் வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறார்? வளர்பிறைனா என்ன, தேய்பிறைனா என்ன, திதிகள் மொத்தம் எத்தனை இருக்கு, இதையெல்லாம் ரொம்ப எளிமையா கதைகளோட இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப திதி மட்டும் தான் நம்ம சொல்றோம். திதினா என்னன்ற மாதிரி ஒரு பேசிக்ல தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா திதி பத்தி நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்ப வாங்க வகுப்புக்குள்ள போலாம். முதல்ல பக்ஷம்னா என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சந்திர மாதத்தை, அதை லூனார் மந்த்னு சொல்லுவோம். நம்ம 2 பகுதியா பிரிக்கிறோம். இது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பக்ஷம் என்று பேர் இருக்கு. ஒரு பக்ஷத்துக்கு நம்மளுக்கு தோராயமா 15 நாள் இருக்குது. அப்ப ஒரு தமிழ் இல்லைன்னா சந்திர மாசத்துல மொத்தம் 2 பக்ஷங்கள் இருக்கு. அவை என்னன்னு பார்க்கலாம். சுக்லம்பட்சம், இது வளர்பிறை. ரெண்டாவது கிருஷ்ணபட்சம், இது தேய்பிறை. இதை இன்னும் சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஒரு எளிய முறை இருக்கு. இது ஸ்கிரீன்ல பாருங்க. அமாவாசையில இருந்து நிலா பெருசாயிட்டே பௌர்ணமி வரைக்கும் பெருசாயிட்டே இருக்கும். முழு ஒளியா தெரியும். இது வளர்பிறை. பௌர்ணமியில இருந்து நிலா சின்னதாயிட்டே வரும், ஒளி கம்மியாயிட்டே வரும், நிலாவே தெரியாது. இது தேய்பிறை. இது பேசிக்கா நம்மளுக்கு தெரியாதா, ஆனா திதியிலயும் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? முதல்ல நம்ம சுக்லம்பட்சம் பத்தி பார்க்கலாம். அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்குவாரு. அந்த காலம்தான் நம்மளுக்கு சுக்லம்பட்சம் சொல்லுவோம். இதனால சந்திரனோட ஒளி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். இது அமாவாசைக்கு அடுத்த நாள் வர பிரதமை. ஃபர்ஸ்ட் திதி பிரதம திதியில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்கும் இந்த வெளிச்சம். வளர்பிறை காலம் என்பது வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்க ரொம்ப உகந்தமா இந்த சுக்லபட்ச காலம் இருக்குது. நம்ம வீடுகள்ல சுப காரியங்கள் நடத்துறதுக்கு, திருமணம், காது குத்து, புதுமண புகுவிழா, இந்த மாதிரியான விசேஷத்தை சுக்லபட்சத்துல தான் நம்ம செய்யறோம். ரெண்டாவது கிருஷ்ணபட்சம் பார்க்கலாம். பௌர்ணமி முடிஞ்சு அதுக்கு அப்புறம் வர சந்திர நாளுக்கு தான் சந்திரனால் தேய தொடங்கும். இந்த காலம் தான் நம்ம கிருஷ்ணபட்ச காலம் சொல்லுவாங்க. இதனால சந்திரனோட ஒளி நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர பிரதம முதல் திதியும். அமாவாசைக்கு முதல்ல வரதும் பிரதம, பௌர்ணமி முடிஞ்சதுக்கு வர முதல் நாளும் பிரதம. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் போக போக புரியும். பிகினஸ்னால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ் ஆகும், போக போக புரியும். பிரதம திதியிலிருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் நீடிக்கும். இந்த தேய்பிறை காலம் ஆன்மீக பயிற்சிகளுக்கு ரொம்ப நல்லது. தியானம் செய்ய, ஆன்மீக பலன் பெற, பரிகாரங்கள் செய்ய, குறிப்பா நம்ம முன்னோர்களோட வழிபாட்டிற்கு இந்த பித்ரு வழிபாடு சொல்றோம் பாருங்க, இது மிக முக்கியமான காலமாக இது இருக்குது. சரி, இப்போ பக்ஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த பக்ஷங்களுக்குள்ள இருக்கிற நாட்களை தான் நம்ம திதின் அப்படின்னு பேர் சொல்றோம். ஒவ்வொரு பக்ஷத்திலையும் 15 திதி இருக்கு. சுக்லபட்சத்தோட 15 திதிகளும் கிருஷ்ண பட்சத்தோட முதல் 15 திதிகளும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஏத்த மாதிரிதான் மாறும். அது உங்களுக்கு போக போக தெரியும். வாங்க அந்த 15 திதிகளோட பெயர்களை வரிசையா பார்க்கலாம். பிரதம, தூவிதியை, திருதியை, சதுர்த்தி, இது விநாயகருக்கு உகந்த நாள். பஞ்சமி, சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள். சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள். துவாதசி, திரியோதசி, பிரதோஷ காலம் வர்ற நாள். சதுர்த்தி, பௌர்ணமி, அமாவாசை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சுக்லபட்சத்தோட 15வது திதி எது? பௌர்ணமி. கிருஷ்ண பட்சத்தோட 15வது திதி எது? அமாவாசை. இந்த மாதிரிதான் வரும். உங்களுக்கு அந்த டயக்ராம் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 2 முக்கிய நாட்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? பௌர்ணமி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சந்திரன் முழுமையாக ஒளிரும் நாள் இது சுக்லபட்சத்தோட கடைசி திதி. அன்னைக்கு முழு நிலாவை நம்ம கண்ணால பார்க்கலாம். தெய்வீக வழிபாடு, விரதம் இருக்க, தியானம் செய்ய இது ரொம்ப உகந்ததா இருக்குது. மன அமைதியும் ஆன்மீக சக்தியும் அதிகரிக்கும் நாளா இதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாக பௌர்ணமி, குரு பௌர்ணமி மற்றும் கார்த்திகை பௌர்ணமி, இந்த நாட்கள்ல வர வழிபாடுகள் ரொம்ப விசேஷமா இருக்கும். ரெண்டாவது அமாவாசை.
சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து காணப்படாத நாள் தான் அமாவாசை. வானத்துல நிலாவே தெரியாதுல, அதான் அமாவாசை. இது கிருஷ்ணபட்சத்தோட கடைசி திதி. அன்னைக்கு வானத்துல நிலவு நம்ம கண்ணுக்கே தெரியாது. இது நம்ம முன்னோர்கள் பித்ரு வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நாள்னு சொல்றாங்க. அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, பித்ரு பூஜை செய்வது, இதெல்லாம் ரொம்ப வழக்கமா நம்ம காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த நாட்கள்ல முன்னோர்களை வணங்குனா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த வகுப்பை ஒரு சுருக்கமா ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கலாம். வளர்பரனா என்னது? சுக்லபட்சம். தேய்பரனா கிருஷ்ணபட்சம். முழு நிலவு நாள்னா பௌர்ணமி. நிலவு தெரியாத நாள்னா அமாவாசை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சந்திர மாசத்துல மொத்தம் எத்தனை பட்சங்கள் இருக்குதுன்னு ரொம்ப சுலபமான கேள்விதான். இந்த பதில நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் கரெக்டா இந்த வீடியோ பார்த்து கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வகுப்பு கிளாஸ் 3ல இன்னும் சுவாரஸ்யமான திதியோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை உங்களோட சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.